உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருந்தும் உங்களுக்கு கார்டில் நெகட்டிவ் வருதா? ஸோ நீங்கள் 55 டேஸ் வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கார்டில் செக் பண்ணுங்க. அதுலேயும் நெகட்டிவ் வந்தால் ஹாஸ்பிட்டலில் போய் பிளட் டெஸ்ட் எடுங்க. அதுலேயும் தெரியலனால் மறுபடியும் ஒரு 1 வீக் கழிச்சு ஸ்கேன் பண்ணுங்க ஹாஸ்பிட்டலில் போய். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர். ஸோ தயவு செஞ்சு பீரியட்ஸ் டேப்லெட் டக்குன்னு நீங்கள் போட்டுறாதீங்க. அதே போல் வீட்லேயும் ஹோம் ரெமிடிஸாக பீரியட்ஸ் வரதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பேபி இருக்கா இல்லையான்றதை கிளாரிட்டியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுங்க. அதே போல் உங்கள் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு கேட்டால் கூட்டிகிட்டு போகிறதுல தப்பே கிடையாது. ஸோ அதுவும் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்க, ஹாஸ்பிட்டலே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, பேபிலாம் இருக்காது, இவ்வளோ வருஷம் இல்லை இப்போ மட்டும் இருக்க போதா அப்படின்ற மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஜென்ஸ் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் ஒய்ஃபு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும், எனக்கு பேபி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால்